ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றிலிருந்து நாம் பெரியோர் வாழ்வில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஒருமுறை மைசூர் சமஸ்தானத்திலே முக்கிய கூட்டம் ஒன்றுக்கு சர் சி.வி. ராமன் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்திற்கு சமஸ்தானத்தின் உயர் அதிகாரி ஒருவரை தலைமை தாங்க அழைத்திருந்தனர். கூட்டம் 6 மணிக்கு தொடங்க இருந்தது. கூட்டத்திற்கு மக்கள் அலையென திரண்டு வந்திருந்தார்கள். கூட்டம் தொடங்க 10 நிமிடங்களுக்கு முன்பே சர் சி.வி. ராமன் அங்கு வந்துவிட்டார். ஆனால் விழா தலைவர் இன்னும் வரவில்லை. புகழ்பெற்ற விஞ்ஞானி ஒருவரை காக்க வைத்திருக்கிறோமே என்ற தவிப்பில் கூட்ட அமைப்பாளர்கள் இருந்தார்கள். சர் சி.வி. ராமனுக்கு எல்லா செயல்களும் சரியான நேரத்தில் நடந்துவிட வேண்டும். நேரம் தவறுதல் என்பது பிடிக்காத விஷயம். எனவே சிறிது நேரம் காத்திருந்த அவர் சட்டென்று எழுந்து மைக்கின் முன் நின்றார். காலியான தலைவரது இருக்கையை பார்த்தார். இதுவரை தரிசனம் அளிக்காத தலைவர் அவர்களே என்று கூறி தம்முடைய பேச்சை ஆரம்பித்து விட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு வந்த விழா தலைவருக்கு அவமானமாகிவிட்டது. அவரால் சர் சி.வி. ராமனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. வியர்த்து வியர்த்து கொட்டியது. தன் தவறை உணர்ந்து விழா தலைவர் சர் சி.வி. ராமனிடம் மன்னிப்பு கேட்டார். என்ன செய்ய, தாமதமாக வந்தால் எப்படித்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.